எஸ்பிஎல்கான ரெண்டாவது மேட்ச்சு ஜெய்வேல் மெமோரியல் விசஸ் சென்னை மதன் சிசி. சென்னை மதன் சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கீபாய் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வெற்றி. ஜெய்வேல் மெமோரியலுக்காக ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜோதி. இன்னிங்ஸோட முதல் பால் ஒரு கட்டர் வேரியேஷனுங்க, ஒரு லெக் கட்டர் வேரியேஷன், ஒரு நல்ல டாட் பாலை பார்க்க முடியுது முதல் பாலே. ஒரு ரெண்டாவது பால் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, நோமேன் ஷாட்ல விழுந்திருக்கு. இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது. இந்த ஓவருக்கான மூணாவது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வெற்றி. சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, ஆறுங்க. பால் ஃபேஸ் பண்ண பால்லையே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு வெற்றி. இது ஒரு பெரிய ஷாட்டோட தொடங்கியிருக்காரு வெற்றி. இந்த ஓவருக்கான 4வது பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் இந்த முறை ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல கட் வேரியேஷனுங்க, மீண்டும் ஒரு நல்ல டாட் பால். முதல் ஓவரோட கடைசி பால் ஒரு நல்ல பாலுங்க, கேட்சுங்க. இங்கே இந்த ஓவரோட கடைசி பாலில் பேட்ஸ்மேன் வெற்றியோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் கிச்சா, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கீபாய். ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க, இங்கே ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங் பார்க்க முடியுது. அவரோட 2வது பால் ஒரு நல்ல சென்சிபிளான பேட்டிங், சிங்கிள் மட்டுமே நியூ பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. அவரோட 3வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கீபாய். நல்ல பாலு, பட் இங்கே லெக் வைஸ் முறையில் ஒரு ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவரோட 4வது பால் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் தூக்கி அடிச்சிருக்காரு. 4க்கான வாய்ப்பு, 4ங்க. ஒரு நல்ல பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பிரவீன். ஓவரோட 5வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுது ஃபீல்டர் கிட்ட இருந்து, பட் இது ஒரு டாட் பால். இந்த ஓவரோட கடைசி பால் ஒரு நல்ல பாலுங்க, நல்ல டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் போடுறதுக்காக அஜித், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கீபாய். 2 ஓவர் முடிவில் 14 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இவரோட முதல் பால் போல்டுங்க, ஃபர்ஸ்ட் பாலே க்ளீன் போல்டு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காரு அஜித். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யாசின். நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, லெக் சைட் திசையில் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. சின்ன ஓவர் த்ரோ, பட் இருந்தாலும் பேக்கப் நிற்கிறாங்க. இங்கே ஒரு ரன் மட்டுமே. ஓவருக்கான 3வது பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, 6ங்க. அங்கே இங்கே தன்னோட முதல் 6 பதிவு பண்ணுறாரு பேட்ஸ்மேன். நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுதுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். நல்ல பாலுங்க, பட் இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ரன்னிங் ஒரு சூப்பரான ரன்னிங்க, யாசின் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் யாசின். கைக்கு நேராக போயிருக்குங்க, மீண்டும் ஒரு டாட் பால். ஸோ நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷாட் ட்ரை பண்ணி ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இங்கே 4வது ஓவர் போடுறதுக்காக கிச்சா, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவருக்கான முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 4 ரன் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பிரவீன். அவர்கிட்ட இருந்து அவரோட 2வது பவுண்டரி. இந்த ஓவருக்கான 2வது பால் கைக்கே போயிருக்கு, ஒரு டாட் பாலுங்க. ஓவருக்கான 3வது பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, பட் சிச்சுக்கான ட்ரை லைன் ஒரு லெக் பைஸில் ஒரு சிங்கிளாக மட்டுமே மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் யாசின். ஒரு நல்ல டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல ஒரு ஃபுட்பாலுங்க. பைஸ் முறையில் சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பிரவீன்.
ஒரு ஸ்லோ பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு பட் இல்லைங்க. விழுந்திருக்கு. 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்னை மதன் சிசி 4 ஓவருக்கு 32 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவரை போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் யாசின். இவரோட முதல் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. 6ங்க. நல்ல பேட்டிங்க யாசின் கிட்ட இருந்து அவரோட முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இவரோட 2வது பால் நல்ல டாட் பாலுங்க. இவரோட 3வது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை பட் ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். இங்க ஒரு ரன் மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பைஸ் முறையில். இவரோட 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரவீன், ஒரு நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. தெரிச்சுக்கிட்டு போயிருக்கு. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது பிரவீன் கிட்ட இருந்து. அவரோட 2வது 6ங்க. இந்த ஓவரோட 5வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரவீன், ஒரு நல்ல டாட் பாலுங்க. நல்ல கட்டு டாட் பாலா மாறி இருக்கு. இந்த ஓவரோட கடைசி பால் லெக் சைட் திசையில தெரிச்சிட்டு போகுது. 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்திருக்காருங்க ஃபீல்டர். ஒரு நல்ல த்ரோ பட் இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க நண்பா, 2 நிமிஷம் நண்பா, 2 நிமிஷம். சரியான ஷாட்டுங்க. அது அடிச்சது யாருன்னு பார்த்தா இவரோட முதல் பால்ல ஒரு 6ஓட தொடங்கியிருக்காரு யாசின். இவரோட 2வது பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. கீப்பர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், அதனால இது பைஸ் முறையில் ஒரு சிங்கிளா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரவீன். இந்த ஓவரோட 3வது பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. மீண்டும் ஒரு ஓவர் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அப்ளேஸ் பண்ணி அவனுக்கு நல்ல ஒரு ஃபீலிங். அது அங்க சேவ் பண்ண ஒரு ரன், இங்க ஒரு ரன் அவுட்கான முயற்சியில மீண்டும் இன்னொரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா டிராப் பண்ணியிருக்காங்க. ஆமா கேட்ச் விட்டாங்க. வரல அவுட் கொடுத்திருக்காருங்க. இங்க ரன் அவுட் முறையில தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரவீன். கேட்ச் டிராப் ஆனாலும் இங்க ரன் அவுட் முறையில ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பரத். இந்த ஓவரோட 5வது பால் நல்ல பாலுங்க, ஸ்டிக் டு ஸ்டிக் போட்டிருக்காரு பட் லெக் சைடில் ஆடப்பட்ட பந்து 2 ரன்னுக்கான வாய்ப்பா. நல்ல ரன்னிங்க, உண்மையிலே பேட்ஸ்மேன் இருந்து ஒரு நல்ல ரன்னிங் பார்க்க முடியுது. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பரத், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பட் கொட கிளம்பி இருக்கு. கேட்சுங்க, உண்மையிலேயே ஒரு நல்ல ரன்னிங் கேட்சுங்க. கீப்பர் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான கேட்ச பார்க்க முடியுதுங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பரத். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜித் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் யாசின், நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க, ஒரு இன்சைட் எட்ஜ் முறையில் விக்கெட்டுங்க. போன ஓவர்லையும் முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு, இந்த முறையும் முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வசந்த் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்க போயிருக்கு. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. இந்த ஓவரோட 3வது பால் ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அவுட்டுங்க. ஒரு நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. இந்த ஓவர் நல்ல ஒரு முறையில் போட்டிருக்காருங்க. இந்த ஓவரோட 4வது பால் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ரோஹித். ஒரு நல்ல பிளேயிங் ஆஃப் சைட்ல கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு 4க்கான வாய்ப்பா. நல்ல ஸ்டாப்புங்க அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. 3 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேனுக்குள்ள. இந்த ஓவரோட கடைசி பால் ஒரு சென்சிபிளான பிளேங்க.
ஆமா, 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது. சாரிங்க, லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். போன பால் 5வது பால் தான். இதுதான் இந்த ஓவரோட கடைசி பால். இவரோட கடைசி பால் வைட் காலுங்க அம்பையர் கிட்ட இருந்து. ரீ பால். நல்ல ஷாட்டுங்க. லாங் அண்ட் நல்ல ரன்னிங்க. உண்மையிலேயே பேட்ஸ்மேன் வந்து ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரோஹித். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் இங்கே ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 2வது பால். ஒரு நல்ல ஷாட்டுக்கான முயற்சி, பட் கோடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க ஃபீல்டரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்துட்டு வெளியேறாரு பேட்ஸ்மேன் வசந்த். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வெற்றி. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, பட் லெக் திசையில் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பாலிங்கை பார்க்க முடியுது. இந்த ஓவருக்கான அடுத்த பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரோஹித். பொறுமையா வந்துருச்சுங்க. அடிச்சு கொண்ட மாதிரி பால் அவ்வளோ டைமிங். ஈஸியான ஒரு 6. ஓ, வைடு காலுங்க அம்பையர் கிட்ட இருந்து. இது ஒரு ரீபால். மீண்டும் ஒரு பெரிய வைடுங்க. ஒரு சின்ன தடுமாற்றம். ஒயிட் +1. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வெற்றி. மீண்டும் இந்த பால் ரீபால். ஒரு நல்ல டாட் பாலுங்க அம்பையர் கிட்ட இருந்து சிக்னல். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு, பட் பவுலர் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டாப்பு. பட் இங்கே இருந்தாலும் ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஓவர் முடிவில் 80 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சென்னை மதன் சிசி. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பிரவீன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. நல்ல ஷாட்டுங்க. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைட் திசையில் ஒரு சின்ன ஃபீல்டிங். அங்கே ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. இங்கே ஒரு ரன்னை 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை, பட் இது ஒரு டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. தேர்ட் பால். மீண்டும் சுவிட்ச் முறையில் ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட 4th பால். நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது யாசின் கிட்ட இருந்து. ஒரு அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சிவா. நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரைங்க. ஒரு ஃபுல் டாஸ் ஆடி இருக்காரு. இது ஒரு நாளுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு நல்ல ஸ்டாப் பார்க்க முடியுது, பட் த்ரோ ஒரு மிஸ் த்ரோ. பட் இங்க 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல டாட் பால், பட் கீப்பர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தது, பட் இதை வைஸ் முறையில் சிங்கிளாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவு 6 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. 2வது ஓவரை போடுறதுக்காக பரத், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. ஒரு அருமையான டாட் பால். ஓவரோட 2வது பால். இன்னும் ஒரு நல்ல பால், பட் இங்கே ஃபார்வர்டில் ஃபீல்டர் கையிலேயே கொடுத்துட்டு இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவரோட 3வது பால். பால் விலகி ஆட பார்த்தாரு, பட் கீப்பர் கிட்ட ஒரு மிஸ். வைஸ் முறையில் இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவரோட 4வது பால். ஒரு நல்ல ஃபீல்டர் கிடையாதுங்க. 4க்கான வாய்ப்பு. பவுண்டரிங்க. நல்ல ஷாட்டு. அவரோட 5வது பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் தூக்கி ஆடி இருக்காரு. ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவரோட கடைசி பால். ஓவருங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெற்றி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. அவரோட முதல் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. அங்கே 6க்கான வாய்ப்பா, பட் ஃபீல்டர் இருக்காரு. ஒரு நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுதுங்க. அங்கே 6 போனதை தட்டி விட்டுருக்காரு.
இங்கே ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லை ரன் அவுட்டுக்கான சான்ஸா? 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்கையும் பார்க்க முடியுது, ஒரு நல்ல பேட்டிங்கையும் இங்கே பார்க்க முடியுது. அவரோட 2வது பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க. ஃபீல்டர் இருக்காரு, எடுத்திருக்காருங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறார் சிவா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த ஓவரோட 3வது பால் ஒரு நல்ல பாலுங்க. மிட் விக்கெட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு நல்ல த்ரோவை பார்க்க முடியுதுங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. ஒரு சென்சிபிளான பிளேங்க. ஆஃப் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். ஒரு நல்ல லென்த் பாலுங்க. பட் இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கு. ஆஹா, ஓவர் த்ரோவில் ஒரு 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டர் தடுத்திருக்காரு. பட் இங்கே ஆல்ரெடி 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. 3வது ரனுக்கான வாய்ப்பு. மீண்டும் ஒரு த்ரோ மிஸ்ஸுங்க. இங்கே த்ரோவிலேயே கிட்டத்தட்ட 2 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. கடைசி பால் 3 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பால் இது. நல்ல சென்சிபிளான பிளே. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இது ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெற்றி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. ஒரு லெக் சைடு ஒரு வைடாக போட்டிருக்காரு. பட் பேட்ஸ்மேன் சுவிட்ச் முறையில் அது ஆடி இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவருக்கான 2வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். ஸ்கொயர் லெக் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரோட 3வது பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் ஃபீல்டர் இருக்காங்க. எடுத்து ட்ராப் பண்ணியிருக்காருங்க. கேட்சை கையில் பட்டு கீழே விழுந்திருக்கு. இங்கே அதை யூஸ் பண்ணி ரன்னு இங்கே 3 ரன்னை 2 ரன்னு 3 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சாரி, 2 மட்டும் கவனிக்கல. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் சிவா. ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. பட் இது ஸ்கொயர் லெக் திசையில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் இருக்காரு. ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். நல்ல பாலுங்க. பட் இங்கே லெக் வைஸ் முறையில் ஒரு ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. நல்ல பாலுங்க. அருமையான டாட் பாலுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காங்க பவுலர் வெற்றி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த ஓவரோட முதல் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு 4க்கான வாய்ப்பா. ஃபீல்டர் துரத்திட்டு இருக்காரு. பட் இல்லைங்க, பவுண்டரிங்க. அவர் ஃபீல்டர் தடுத்துமே ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. நல்ல பேட்டிங். செகண்ட் பால் ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்டர் இருக்காரு. இல்லைங்க, 2 ஃபீல்டரும் மோதி அங்கே கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ரன்னை 3வது ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 3 ரன்னு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. கண்டிப்பா நல்ல 6 பதிவு பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் சிவா. உடச்சு போடப்பட்ட பால் கரெக்டாக யூஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் சிவா. மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான வாய்ப்பு. பட் இங்க கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டரே கிடையாது. ஒரு 4 இல்லை 6 பார்ப்போம். இல்லைங்க, நல்ல ஃபீல்டிங்க. நல்ல தடுப்பாங்க. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஓவரோட கடைசி பால் ஃபீல்டர் இருக்காரு. இங்கே ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. இதோட ஓவர் முடியுது. ஸோ அடுத்த ஓவர் போகிறதுக்காக பரத். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. ஓவரோட முதல் பால் சுவிட்சுக்கான ட்ரை. ஃபீல்டர் இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுது. ஒரு நல்ல ஸ்டாண்டிங் பண்ணி ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் சிவா ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு நல்ல டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. சுவிட்ச் முறையில் 6ங்க. கண்டிப்பா 6ங்க. ஒரு ஃபுல் டாஸ் பாலாக அமைஞ்சிருக்கு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு பிரகாஷ். அவர்கிட்ட இருந்து அவரோட முதல் 6. நெக்ஸ்ட் பால்
வைடுங்க அம்பையர் கிட்ட இருந்து சிக்னலு. போன பால் வைடுன்றதால இது ஒரு ரீபால். ஒரு நல்ல கட்டுருங்க, ஒரு அருமையான டாட் பாலிங்க. ஒருக்கான நெக்ஸ்ட் பால், ஒரு நல்ல ஷாட்டுங்க, இன்னும் ஒரு அடி, ஆறுங்க. அது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டு, சரியான பவர் ஹிட்டுங்க பிரகாஷ் கிட்ட இருந்து, அருமையான ஒரு ஆறுங்க. நெக்ஸ்ட் பால், கேட்சுக்கான வாய்ப்பு, பட் எடுக்க முடியலைங்க. இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு டாப் ஏஜ் முறையில். கீப்பர் பின்னாடி போயிருக்கு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால், மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் இது ஃபீல்டர் இருக்காரு, கையிலேயே போய் இறங்கியிருக்கு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் பிரகாஷ் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. ஓவரோட ரெண்டாவது பால், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜோதி. சாரிங்க, லாஸ்ட் பால் பைஸ் முறையில் இங்கே ஒரு ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால், பவுலர் கையிலேயே கொடுத்துருக்காருங்க ஒரு விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அஜி. இந்த ஓவருக்கான மூணாவது பால், நல்ல டாட் பாலுங்க. இவரோட நாலாவது பால், பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் ஃபீல்டே இல்லை, நோமேன் ஸ்டாண்டில் விழுந்து இது ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட அஞ்சாவது பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜோதி. ஒரு நல்ல சென்சிபிளான பிளே, ஆஃப் சைடில் 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க, மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன்னை ஈஸியாக ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜோதி. ஒரு சிக்ஸுக்கான ட்ரை, பட் ஒரு நல்ல டாட் பாலுங்க. கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெற்றி. 6 பால்ல 15 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. கடைசி ஓவரோட ஃபர்ஸ்ட் பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அஜி. பெரிய ஷாட்டுக்கான சுத்து, பட் இங்கே நிற்க வச்சு ஓடி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு அஜி. டாட் பாலில் ஒரு ரன் அவுட். இந்த ஓவரோட ரெண்டாவது பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜோதி. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஆறுங்க. அங்க தேவையான நேரத்தில் சரியான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க ஜோதி. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது. இந்த ஓவரோட மூணாவது பால், ஷாட்டுங்க, மீண்டும் ஒரு 6ங்க. அது கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒரு நல்ல ஷாட்டு பேட்ஸ்மேன் ஜோதி கிட்ட இருந்து, ஒரு அருமையான பேட்டிங்க. 3 பாலுக்கு இங்கே 3 ரன் அடித்தாலே வின்னுங்க. கடைசி ஒரு 15 ரன் தேவைப்பட்ட இடத்துல முதல் பாலில் ஒரு ரன் அவுட் எடுத்தாலும் அடுத்த 2 பாலை பவுண்டரிக்கு சிக்ஸருக்கு அனுப்பி இங்கே மேட்சே மாற்றிருக்காரு ஜோதி. இவரோட 4வது பால், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஜோதி. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு, மிஸ் ஃபீல்டிங்க. அங்கே இங்கே ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு, இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. இங்கே மேட்ச் டை. இந்த 2 பாலில் 1 ரன் அடித்தாலே ஜெய்வேல் மெமோரியல் அவங்க வின் பண்ணிடுவாங்க. 5வது பால், மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, 6ங்க. ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க மேட்சை. ஜோதி கிட்ட இருந்து ஒரு அருமையான பேட்டிங்கை பார்க்க முடியுது கடைசி ஓவரில். தரமான பேட்டிங்க. ஜெய்வேல் மெமோரியல் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்.